கிட்டத்தட்ட 4 மணி நேரம் எல்லா கதவும் தட்டிட்டு உடைச்சு கிச்சன் கட்டோடு உடைச்சிட்டாங்க. ஒரு மாசமா போயிட்டு வராங்க சார். போங்க நீங்க. எல்லா கிராமம் நான் பாத்துட்டு வந்திருக்கேன். 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சு போச்சு நீங்க. போங்க சார். வீட்டை வந்து உடைச்சு பண்றீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிலத்தை சேதப்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளரை கைது செய்ய சென்ற போலீசார் அவரது வீட்டின் பூட்டை உடைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை போட்ட பிறகு இந்த இடத்துல இடிக்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் கேப் போடுவோம். பண்ண முடியாது. நீங்கள் திரும்பவும் நாங்கள் வேலை செய்வதை நீங்கள் தடுக்கின்றீர்கள். வெளியே வர சொல்லுங்க. வெளியே வர சொல்லுங்க. 5 மணி நேரம் நிக்கிறேன். 5 hours நிக்கிறேன். நான் 5 மணி நேரம் நிக்கிறேன். நீங்க வர சொன்னீங்கன்னா சொல்லுங்க. ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியை வந்து இந்த முன்னாள் விசிக மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் என்பவர் வந்து குடியிருந்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே வந்து பல்வேறு வழக்கு சம்பவங்கள் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா தென்னாத்தூர் கிராம பகுதியில் வந்து 2 விவசாயிகள், அதாவது முருகன், கிருஷ்ணன், இந்த இருவர்களுக்கு உண்டான இந்த விவசாய நல சம்பந்தமாக சொத்து பிரச்சனைகள், இந்த சொத்திலானது கிணறு, பம்ப்செட் உள்ளிட்ட பல்வேறு நில சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருந்து வந்ததாகவும், இவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தேசூர் காவல் நிலையத்தில் வந்து புகார்கள் கொடுத்து அதன் மூலமாக காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிகிறது. அதன் அடிப்படையிலே வந்து இந்த இருதரப்பு விவசாயிகளுக்கு இடையான கிருஷ்ணன் என்பதற்கு ஆதரவாக இந்த விடுதலை முன்னாள் மாவட்ட செயலாளர் வந்து பாஸ்கரன் வந்து தலையிட்டு அவருக்கு உண்டான நேரடியான இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த மின் மோட்டார் மற்றும் இந்த ஒயர்கள், இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வந்து விசிகா மற்றும் அவருடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்கள் வந்து சென்று அந்த பொருட்களை வந்து சேதப்படுத்தி அதை வந்து சூறையாடி மற்றும் திருடி சென்றதாக அந்த வழக்கு பதிவு வந்து இந்த தேசூர் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு உள்ளது. இதன் அடிப்படையில் இன்று விடியற் காலை முதல் கொண்டே இந்த சம்பந்தமாக இந்த முன்னாள் விசிகா மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை கைது செய்வதற்காக இந்த முள்ளிப்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியில் வந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை, அதாவது கைது செய்வதற்காக 5 மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்த நிலையில் மேலும் இந்த வீட்டை உடைத்து இந்த அவரை பாஸ்கரை கைது செய்வதற்காக வருவாய்த்துறை சார்ந்த வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர்கள் வந்து நேரடியாக வரவேற்கப்பட்டனர். அப்போது ஒருதலை பட்சமாக ஒரு முடிவுக்கு வந்து நான் திறந்து வெளியே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பின்பு போலீசார் வந்து கைது செய்யப்பட்டனர். இதனால் வந்து ஆரணி பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டது. ஷாம், எங்க குழந்தை உடைச்சிடலாம நானும் உடைச்சிடலாம இருக்கிறேன். இத வந்து நீங்க வெளியே இருந்து பண்ணணும். வீட்டை வந்து உடைச்சு பண்றீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.